இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது கன்னி லக்னம். ஏன் கன்னி லக்னத்தை எடுத்தேன் அப்படின்னா, கன்னிக்கு புதன் லக்னாதிபதி. ஸோ லக்னாதிபதி சூரியன் சுக்கிரன் இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம கன்னி லக்னத்தை முதல்ல பார்க்கணும். இப்ப சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு கன்னி லக்னத்துக்கு இருக்கும்போது அவங்களுடைய தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட அறிவு, என்னோட மதிப்பு, என்னோட அடையாளம், இது எல்லாமே வந்துட்டு தர்மத்தோட இருக்குதா, நியாயத்தோட இருக்குதா, உறவுகளோட சரியா ஒத்து போகுதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, இப்ப இது பாவக ரீதியா நாம் பார்ப்போம். இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு முதல் பாவத்திலேயே, அதாவது லக்னத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் ரொம்ப அறிவை ஆய்வுபடுத்தக்கூடிய மனசு உள்ளவரா இருப்பாரு. அழகு உணர்வு கலந்த பேச்சா இருக்கும். உங்க பேச்சுல ஒரு இனிமையும் ஒரு ரசனையும் தெளிவா தெரியும். ஸோ தன்னை சரியா வெளிப்படுத்திக்கணுங்கிறத விரும்புவாரு. அதுக்கான முயற்சிகளையும் எடுப்பாரு. நான் செய்யறேன்னா, நான் சரியா செய்யறேன்னா, நான் சரியா சொல்றேன்னா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எப்பயுமே அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு தன்னை பத்தின சுய ஆய்வை, செல்ஃப் ரிவ்யூவை குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஸோ இப்போ ரெண்டாம் பாவகத்துல இந்த அமைப்பு சூரியன் புதன் சுக்கிரன் அமைப்பு ரெண்டாம் பாவகத்துல இருந்துச்சுன்னா, ஸோ ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது தனம் வாக்குஸ்தானம். அங்க பேச்சுல தெளிவு, ஒரு ரசனையான தன்மை, நியாயம் இருக்கும். செல்வம், அறிவு, அது சார்ந்த திட்டமிடலும் நல்லாவே வரும். ஸோ குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள தர்ம நியாயம் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும். ஏன்னா சில இடங்கள்ல எதிர்ப்புகள் வரலாம். ஸோ உண்மையை சொல்லும் போது கொஞ்சம் மென்மையா சாப்பிட்டா சொன்னா உறவும் செல்வமும் நிலைக்கும். இதே மூன்றாம் பாவகம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரியம், வீரிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எழுத்துக்களா எழுதுறது, ஆலோசனை சொல்றது, சொல்லிக் கொடுக்கறது, வழிகாட்டுறது, அதிகமான அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். சொல்ற வார்த்தையும் ரொம்ப தெளிவாகவே வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு நல்ல உடனே ரிசல்ட் வரல அப்படின்னா தன்னுடைய சொற்களை, தன்னுடைய முயற்சியை வந்துட்டு சந்தேகமா பார்ப்பாங்க. ஸோ முயற்சி எதுவா இருந்தாலுமே சரியான பாதையில தான் நம்ம போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில செயல்படும் போது இவங்களுக்கு பலன் நல்லாவே இருக்கும். இதே நான்காம் பாவகம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். இங்க தர்ம சிந்தனையும் நல்ல கொள்கைகளும், உயர்ந்த கொள்கைகளாக இருப்போம். வீடு, கல்வி, இதை பற்றிய அறிவு வந்துட்டு நல்லாவே போகும். ஸோ தந்தை, டீச்சர் அல்லது குடும்பத்தில் இருக்க பெரியவங்களை பற்றிய மதிப்பு வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. உங்களோட மதிப்பும் வெளி சமூக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மதிப்புக்கும் ஒரு முரண்பாடுகள் வரும். ஸோ தர்மம், நியாயம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட்ல இல்லை. நீங்க படிச்ச புத்தகங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க உங்க அனுபவத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த நான்காம் பாவத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரனுடைய இணைவு. இதே ஐந்தாம் பாவத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு வந்து ஜோதிடம், கல்வி அல்லது உளவியல் சார்ந்த ஆலோசனைகள், இதை வந்துட்டு சொல்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஏன் அறிவு ஏன் மதிக்கப்படல, ஏன் அறிவுக்கு ஏன் வந்துட்டு யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அப்பப்போ வந்துட்டே போகும். ஸோ உங்களுடைய அறிவை நீங்க வந்துட்டு தாராளமா பகிரலாம். உங்களுடைய கருத்துக்களை தாராளமா பகிர உங்களுடைய மதிப்புகள் கூடும். இதே ஆறாம் பாவகம்ங்கிறது உணர்வோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடம். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது வேலையில வந்துட்டு ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு நாலேஜை கொடுக்கும், ஒரு இன்டெலிஜென்ட் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். ஸோ அந்த வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களை, சவால்களை ஈஸியா திட்டமிட்டு தீர்க்கக்கூடிய ஒரு நாலேஜை கொடுக்கும். ஸோ இந்த நாலேஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன் கூட வேலை செய்யறவங்களை பத்தி விமர்சனங்களை கொடுக்கும். அந்த விமர்சனங்கள் மூலமாக எதிரிகளை சம்பாதிச்சு கொடுத்துரும். ஸோ நீங்க செய்ய வேண்டியது, நீங்க திருத்துங்க. அடுத்தவங்க திருத்துறதே முக்கியமான நோக்கமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது சிக்கலை கொண்டாந்துரும். அதே மாதிரி திருத்தக்கூடிய நேரங்கள்ல கொஞ்சம் கோபத்தை குறைச்சு கொண்டு மென்மையா சொல்லும் போது கொஞ்சம் இது பலனாக அனுபவிக்க முடியும். இதே ஏழாம் பாவகம் என்பது திருமணம், உறவுகள் சார்ந்த ஒன்று, பொது மக்கள் சார்ந்த ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல இது பெரிய சோதனைகளை கொடுக்கும். உறவுகள், வாழ்க்கை துணை வழியாக அல்லது பொதுமக்கள் வழியாக நமக்கு நிறைய சோதனைகளை இந்த ஏழாம் பாவகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும். ஸோ துணை அல்லது கூட்டாளிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட உயர்ந்த கொள்கை கொண்டவராக இருப்பார்கள்.
உயர்ந்த கொள்கை லட்சியம் இருப்பவர்களாக இருப்பார்கள். அவங்ககிட்ட தான் உங்களுக்கு கருத்து முரண்பாடுகளே வரும். அப்ப என்னோட அறிவை அவங்க புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்தையும் மன வேதனைகளையும் கொடுக்கும். ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அறிவை விட கைண்ட்னஸ், கருணை தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க உறவுகளுக்குள்ள இந்த மாதிரி தர்மம் பொறுமை ரெண்டையும் கொஞ்சம் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். இதே எட்டாம் பாவகம். எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது ரகசிய ஸ்தானம், மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது உள்ளார்ந்த மாற்றங்கள், உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஆழமான விஷயங்கள்ல ஒரு ஆர்வத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ வாழ்க்கை திசையை பத்தியே உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் சூரியன் புதன் சுக்கிரன் எட்டாம் பாவகத்துல இருப்பது. ஸோ இந்த மாற்றம் நடந்தாலுமே உடனே கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அதே மாதிரி மனச்சோர்வும் அடைய வேண்டாம். இந்த மாற்றம் நடந்தாலுமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த மாற்றத்தை எதிர்கொள்ளுங்க, சமாளிங்க, வாழ்க்கையில மேன்மைக்கு வந்துடலாம். இதே ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் குறிக்கும், தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தர்மம் பேசக்கூடிய அந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அதையே சோதனைக்கு உட்படுத்தும். உங்களுடைய அதிர்ஷ்டமே வர்றது அதிர்ஷ்டமா வருங்க இல்ல துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். வர வாய்ப்புகளை அந்த மாதிரி பார்க்க வச்சிடும். ஏன்னா சில வாய்ப்புகள் உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுத்துருக்கும். ஸோ புதிதாக ஒரு வாய்ப்பு வரும்போது அது நமக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை இங்க கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். ஸோ எது நடந்தாலுமே நீங்க அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கும்போது அந்த பாதகத்தையும் சாதகமாக மாற்றிக் கொள்ள முடியும். இதே 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க ஒரு கைட்லைன் பண்ணக்கூடியது எஜுகேஷன் அல்லது மேனேஜ்மெண்ட்ல அல்லது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இதையெல்லாம் தொழிலை வச்சு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ முழு திருப்தி அப்படிங்கிறது தொழில கொஞ்சம் தாமதமாக தான் வரும். ஸோ நீங்க வேலை செய்யக்கூடிய தொழில கொஞ்சம் சேவை மனப்பான்மையோட ப்ராஃபிட் பேஸ்ல இல்லாம கொஞ்சம் சர்வீஸ் மைண்டோட வேலை செய்யும் போது உங்களுக்கு உயர்வு தானாக வரும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது கன்னிக்கு இருக்கும்போது அவங்களுக்கு லாபம் மெல்லமா தான் வரும். ஆனா வந்த லாபத்தை ஸ்டாண்டர்டா நிற்கும், சேமிப்புல நிற்கும். நண்பர்கள் உடன் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்டான அறிவார்ந்த மக்களாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க லாபம் அதிகமா வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மன உளைச்சல் தரும். ஸோ அளவான ஆசையோட இருந்தீங்கன்னா நிலையான லாபத்தை நீங்க ஈட்ட முடியும். கடைசி பாவகம் 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது அயன சயனஸ்தானம் அப்படிம்பாங்க. நீங்க தூங்கக்கூடிய நிம்மதியான உறக்கம், தனிமை, இதை நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு சொல்ற இடம். அந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க தனியா இருக்கும் போது உங்களுடைய சிந்தனைகள் ரொம்ப தெளிவாகும். ஆன்மீகம், வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். ஸோ தனிமையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஸோ சுருக்கமா இந்த கன்னி லக்கணக்காரர்களுக்கு இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது அறிவு, மதிப்பு, தர்மம் இவைகளுக்கு இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் வாழ்க்கையை முடிக்கும். ஸோ அறிவால வளருங்கள், தர்மத்தால் நிலைத்திருங்கள், கருணையுடன் நடந்தால் பாதகமே உங்களின் வழிகாட்டியாக கூட மாறும். நல்லதே நடக்கட்டும். இது பொது படம் தான். உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும்.